முன்னார் அத்தகையவர்கள் நரகத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். ஹும் ஃபீஹா ஹாலிதூன் அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அவங்க எல்லாருக்கும் தெரியும் நிரந்தரமாக நரகத்துக்கிறதுக்கு காரணம் குஃபூர் தான் இல்லையா? மற்ற பாவங்களை செஞ்சால் யாரும் நரகத்தில் இருக்கிறதில்ல, கொஞ்சம் காலம் நரகத்துக்கிட்டு பிறகு திரும்ப சொர்க்கத்துக்கு வந்துடும். ஆனால் இந்த ஆயத்தை சொல்லுவது நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான்னு சொல்லி. அப்போ இதுக்கு என்ன பொருள்? இது பல பொருட்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான அடிப்படையான பொருளை மட்டும் நாங்கள் சொல்லுவோம், மிச்ச பொருத்தமான பொருளை மட்டும். இந்த ஆயத்தை என்ன சொல்லுதுன்றா, பாவங்களும் குஃபுர் நிலைக்கு போய் சேரலாம், போய் சேர்ந்து அவனை நிரந்தரமாக நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம். பாவங்களும் கூட குஃபுர்ற தரத்துக்கு வார மாதிரி நிலைக்கு கொண்டு வந்து அவனை நிரந்தரமான நரகத்தில் ஆக்கிவிடவும் மேலும் அப்படின்னு இந்த ஆயத்தை சொல்லும். அது எப்பண்டா ரெண்டு நிலைகள் இருந்தால், ஒன்று விரும்பி செய்கிறது பாவத்தை, கசப செய்யத்தன்னு சொல்ல பாருங்க, பாவத்தை சம்பாதிக்கிறேன் அதுதான் விரும்பி தேட்டுறது வைத்து அதான் சம்பாதிக்கிறேன்னு நாங்கள் சொல்லுவோம். இது ஒரு ஷர்த்து. ரெண்டாவது ரெண்டு பாவமே அவனை மூடிட்டு பாவத்திலிருந்து வெளியில் வர இல்லாத அளவுக்கு பாவத்திலே மூழ்கி போனான். இந்த நிலைக்கு வந்தால் அது பெரும்பாலும் குஃபுருடைய நிலை தான், நிரந்தரமான நரகத்துக்கு அவர் போய் சேருவார். எனவே காபிராக இருந்து தான் நரகத்துக்கு நிரந்தரமாக போகிறேன்னு இல்லை, குஃபுர் தான் என்று கருத்து இல்லை. மற்றமா பாவமும் அந்த நிலைக்கு மனுஷனை கொண்டு போய் விடலாம். அப்போ எனவே அல்லாஹு தாலா இந்த ஆயத்தினுடைய என்ன சொல்ல வரேன்டா, ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக தவிர்க்க இயலாமல் அவனுடைய இயல்பின் காரணமாக பாவத்தில் வருவான். ஆனால் இந்த அளவு தூரத்துக்கு வந்துடக்கூடாது, இந்த அளவு தூரத்துக்கு ஒரு முஸ்லீம் வந்துடக்கூடாது அந்த கருத்தை தான் குர்ஆன் இதனூடாக சொல்லுது. ரெண்டாவது அடுத்த ஆயத்தை பாருங்க, அதை இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்துற மாதிரி ஆயத்து. அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ் அவர்கள் பெரும் பாவங்களையும் மானக்கேடான பாவங்களையும், ஃபவாஹிஷ் என்ற சொல்லுக்கு மொழியில் கருத்து பெரிய பாவம், ஆனால் இந்த பெரும்பாவம் என்ற சொல்லும் ஃபாஹிஷா என்ற சொல்லும் சேர்ந்து வந்தால் ஒரே கருத்து இருக்கலாதே. அப்போ அதிகமான தஃசீர்கள் மானக்கேடு ஜினாவோடு சம்பந்தப்பட்ட பாவம் என்று தான் எடுப்பாங்க. அப்போ எனவே பெரும் பாவங்களையும் மானக்கேடான பாவங்களையும் அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள். இது முத்தகீன்களை பற்றி சொல்லின்னு வர ஆயத்து, அந்த தொடர்லாம் இந்த ஆயத்து வரும். இப்போ முத்தகீன்ற பண்பு என்ன இருக்கணும்டா, பாவங்கள் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தவிர்த்து கொள்ளல, எனவே பாவத்தை செய்து கருத்து இல்லை. பெரும் பாவங்களை அவன் தவிர்த்து கொள்வான், அதே மாதிரி மானக்கேடான பாவங்களையும் தவிர்த்து கொள்வான். ஆனால் இல்லல்லமம் விட்டு விட்டு செய்வதை தவிர, அப்படின்னால் பெரும் பாவங்களையும் கூட தப்புவா உள்ளவனும் சில நேரங்களில் செஞ்சிருவான், சில நேரங்களில் அதுலேயும் விடலாம். ஆனால் அவனோட வாழ்க்கையிட விதிவிலக்காக தான் அது இருக்கும். இடக்கடை அப்படி செஞ்சுப்பாடும், இடக்கடை பெரும்பாவத்தையும் கூட செஞ்சுப்பாடும். இப்போ பெரும்பாவன்ட்ட நீங்கள் கவனம் விலை கொள்ளணும். பெரும்பாவங்கள் பொய் சொல்கிறது பெரும்பாவம், அப்படித்தானே? பொய் சொல்கிறது பெரும்பாவம், புறம் பேசுகிறதும் பெரும்பாவம், ஒரு உறவினர்கள உறவை துண்டிக்கிறதும் பெரும்பாவம் இல்லையா? பெரும்பாவம். உமா அப்போ சரியாக கவனிக்காக இருக்கிறதும் பெரும்பாவம். பெரும்பாவத்தில் பாரதூரத்தை விளங்கினா தான் தாயத்தை என்ன சொல்கிறேன்னு விளங்கு. பெரும்பாவண்டா குடிக்கிறது, களவெடுக்கிறது, ஜினா செய்கிறது அது மட்டும் இல்லை.